இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன கொரகொரன்னு சவுண்ட் கேட்கலாம்? ஆமா, எலிதான் வீட்டுக்குள்ள எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கு. சரி, நாளைக்கு எலி புரிய வச்சு பிடிச்சுக்கிடலாம். இப்ப படுக்கலாம். ஏய் லூசு, வீட்ல குழந்தை இருக்கு. குழந்தை இருக்கிற வீட்ல எலி இருந்தா ஆபத்துடா. குழந்தை மேல இருக்கிற பால் வாசனைக்கு எலி வந்து குழந்தைய கடிச்சு வச்சுட்டா? ஏம்ல என்னல சொல்லுத? ஆமாண்டா, உடனே எலி எங்க இருக்குன்னு பார்த்து துரத்தி விடணும். வா. என் மருமகளை கடிக்க பார்க்க அந்த எலி. இன்னைக்கு அந்த எலியா நானா பாத்துருவோம்ல. வா. இது கனியோட ஜாதகந்தே. பாண்டியம்மள கொக்கா. இத வச்சு என்னென்ன ஆட்டம் காட்டி அவங்கள ஆட்டி வைக்க போறேன் பாரு. பெரியாத்தா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எலி நினைச்சு மண்டைய பொழந்திருப்பேன். என்ன பண்ணுத? அத்தை, என்னது இப்ப எதுக்காக நீ பெட்டியை திறந்து வச்சிருக்க? எல்லாம் என் தலைவலிமா. எப்போ என் தம்பி சந்திர மண்டையில் அடிச்சோனோ அப்போதுல இருந்து ஒரே தலைவலியா இருக்கு. ஐயோ, அதான் தைல ஏதாவது இருக்குமான்னு தேடிட்டே வந்தேன். ஏண்டி, நீ ஒரு டாக்டர் தானே, ஒரு தைலம் கூடவா வச்சுக்க மாட்டேன்? ஏன் அத்தை, தைலத்தை யாராச்சும் பெட்டியில வைப்பாங்க? அதெல்லாம் என் கிட்டதான் இருக்கு. தலைவலினா என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே? பாவம், நீங்க ரெண்டு பேரும் உறங்கிக்கிட்டு இருப்பீங்க. எதுக்கு உங்களை தொல்லை பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் நானே வந்து தேடினேன். சரி, நான் போய் தலைவலி மாத்திரை எடுத்துட்டு வரேன். பெரியாத்தா, ஒழுங்கு மரியாதை அவன் இடத்துல போய் படுப்போம். தலை வலிக்குதுப்பா. வெளியதான் நாம புருஷன் பொண்டாட்டி. இந்த ரூமுக்குள்ள வந்தா நீ யாரோ நான் யாரோ அம்புட்டுதான். சும்மா தொண்ணு பண்ணாம போய் படல, இல்ல கொடிச்சு வச்சிட போறேன். அப்படித்தானே? இதானே உன் முடிவு? ஆமல, அம்புட்டுதான். இந்த ரூம்குள்ள என்னைய டிஸ்டர்ப் பண்ண நான் பத்திரகாலியா மாறிடுவேன். ஜாக்கிரதை. ஏற்கனவே என்னமோ மகாலட்சுமி மாதிரி இருக்கிறதா நினப்பு. என்னது? ஒண்ணு இல்ல, நீ படு. நானும் ஜென்டில்மேன் தான்ல. நீ எப்போ என்கிட்ட வந்து பக்கத்தை படுக்கிறியோ அது வரைக்கும் நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். போதுமா? அது வார்த்தை மாறாம பாத்துக்க, இல்லனா நீதான் வாங்கி கட்டிப்ப. அப்படியா? ஓகே ஓகே. எதுக்குல ஏன் பாயில உட்காருத? என்ன செய்த? தொடக்கூடாது தானே? பார்த்தா என்ன? எங்க பார்வைப்பட்டா உன் உடம்பு என்ன பொத்தா போயிடும். மரியாதையா நீ மேல போய் படு, இல்ல உதப்படுவ. ஓகே. வா. என்னமோ காணாதத கண்ட மாதிரி முன்ன வர வைக்கிறதுக்கு மொத்த குடும்பமும் அப்படியே வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்கு. அப்பா, என்னத்துக்கு பெரியத்தா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு? இல்ல, அது ஒரு பெரிய கதலை. சவுந்த பாண்டி மாமா ஏதோ சண்டை போட்டு மண்டையை உடச்சி துரத்தி விட்டுருக்க. அப்படி பரணி தான் போய் கட்டு போட்டு மனசு தாங்காம இங்கே கூட்டு வந்துட்டா. ஒரு 2 நாள் தான் இருந்துட்டு போயிடும். நீ விட்டுரு. ஐயோ அண்ணே, நீ அண்ணா இதை செஞ்ச? அண்ணே வேண்டாம் அண்ணே. சவுந்தர பாண்டி மாமாவை கூட நம்பிடலாம், ஆனா இந்த பெரிய ஆத்தாவை நம்பவே முடியாதுண்ணே. பேசாம இதை அனுப்பி வச்சிட சொல்லிட்டேன். என்ன ரத்னா, பாவம் பெரியவங்க, அவங்கள போய் அனுப்புன்னு சொல்லிக்கிட்டு. வயசாக இந்த அம்மாவுடைய அக்கிரமம் கூடிக்கிட்டே தான் போகும். அறிவு பாம்புக்காவது பல்லுல மட்டும்தான் விஷம். இந்த அம்மாவுக்கு பல்லு மட்டும் இல்ல, சொல்லுல கூட விஷம்தான். இத நம்பவே முடியாது. ஏ ரத்னா, சரி விடுறி, ஒரு 2 நாள் இருந்துட்டு போட்டோம். முதல்ல நீ உள்ள வா. வா உள்ள சொன்னாலும் சொல்லலனாலும் நான் விஷம் தாண்டி.
நான் விடுற மூச்சு காத்து கூட விஷம்தான். இந்த விஷம் இந்த தடவை உன் குடும்பத்தை அழிக்காம விடாதடி. பார்த்துக்கிட்டே இரு. அப்பா என்னப்பா இது? அந்த அம்மா எல்லாத்தையும் எப்படி பாக்குது பாத்தியா? எல்லாம் கொல்லி கண்ணுப்பா, அத்தனையும் கண்ணு வைக்குது. அண்ணே, இந்த பொம்பளைக்கு ஈவு இறக்கம் பார்க்காத, முதல்ல அனுப்பி விட்டுற. எத்த அவ தலையில அடிபட்டு வந்திருக்கா, காயம் ஆறின உடனே அனுப்பிச்சிடலான்னு சொல்லி பரணி சொல்லியிருக்கா. விடு, என்ன பண்றது? ஒரு 2 நாள் தான் இருந்துட்டு போயிடும், அதை விட்டுரு. எங்களை மீறி அதை என்ன பண்ணிட்டான்? ஆ? நான் பார்த்துக்கிட்டேன், நீ அமைதியா இரு. மொழிய பாருண்ணே, யாரு என்ன செய்தான்னு பாத்துக்கிட்டே இருக்கு. ஏம்ல, பிறவி குணத்தையும் பிறவி மொழியையும் மாற்ற முடியுமா? அந்த அம்மா அப்படிதான், அதை பார்த்துட்டே இருக்காத, விடு, நம்ம வேலையை பார்ப்போம். இல்லண்ணே, எனக்கு மனசே ஆறல. கோர்ட்ல கேஸ் நடந்துச்சுல, அறிவுக்கும் இந்த அம்மாவுக்கும் என்னென்ன சம்பந்தம்? ஆனாலும் அறிவு ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு தினமும் கோர்ட்டுக்கு வந்து இந்த பொம்பளை உட்கார்ந்து இருந்ததுல்ல, அது எப்படி மறக்க முடியும்? விட்ரி, மிஞ்சு போனா ஒரு 4 நாள் இருக்கும், இருந்துட்டு போட்டுமே, நாங்க பாத்துக்கிறோம். நீ மனச போட்டு குழப்பிக்காம உன் வேலையை பாரு. சரி, டிஃபன் ரெடியா இருக்கு, இப்ப சாப்பிடுறீங்களா இல்ல கொஞ்ச நேரம் ஆகட்டுமா? இப்பதானே காஃபி கொடுத்த, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலாம். சரிடி. இந்த ரத்தனா கொல்லிக்கண்ணை வச்சுக்கிட்டு என்னையே உத்து பார்த்துக்கிட்டு என்னென்னமோ பேசுறாளே. அவனுங்களும் மண்டைய ஆட்டி ஆட்டி பேசுறானுவ. என்ன செஞ்சாலும் இந்த பாண்டியம்மாவை அசைக்க முடியாதுல. நல்ல பொண்ணாதான் இருக்கான், நல்ல அழகா இருக்கான். அழகு மட்டும் இல்லங்கம்மா, பொண்ணோடது ருது ஜாதகம் அப்படியே மங்களகரமா பேசுது. இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறவரு அவர் வாழ்க்கையில ஓஹோன்னு இருப்பாரு. இந்த பொண்ணு கழுத்துல ஐயா தாலி கட்டினா அந்த பொண்ணோட யோகம் ஐயா இந்த ஸ்டேட்டுக்கே முதலமைச்சர் ஆனாலும் ஆயிடுவாரு. முதலமைச்சர்லாம் வேணாம் சாமி, ஒரு நிதி அமைச்சர் இல்ல ஒரு பொதுப்பணித்துறை, இதுல எது கிடைச்சாலும் ஓகே சாமி. இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற யோகம் உங்களுக்கு எதிர்பார்க்காததெல்லாம் வந்து சேரப்போகுது. காளி கொடுத்த வாக்கு நம்புங்க சார். பொண்ணை கொண்டு வந்தது யாரு? இதோ இவங்கதான். நான் தான். தெரிஞ்ச பொண்ணா? சொந்தக்கார பொண்ணு. இந்த பாருங்க, யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? ஜாதகத்துக்கு பொருத்தமான பொண்ணா இருந்தா உங்களுக்கு பத்தாதா? அது என்னமோ வாஸ்துவம் தான். ஆமா, பொண்ணு எங்க இருக்கு? பொண்ணு ஊரு வந்து திருச்செந்தூர், பேரு கனி. இவளுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் பேரு சம்முவம். அவங்கிட்ட மட்டும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆம்பிடுதேன். என்கிட்டயேவா? நான்லாம் எத்தனை வருஷம் அரசியல்ல குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ பெரிய கொம்பாதி கொம்பனெல்லாம் தலை தெறிக்க ஓட விட்டுருக்கேன். நீங்க சொல்றவன நான் ஒத்த விரல சுண்டி விட்டுருவோமா? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எப்படியோ உங்க ஆசை நிறைவேறி கன்னி பொண்ணுக்கு தாலி கட்டின ராசியில நீங்க பெரிய பதவிக்கு வந்தாலே போதும். உங்க வாக்கு பழிக்கட்டுமா? சரி சரி சரி.